வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. பங்குச்சந்தை. இது ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி தாங்க. நம்மளும் சொல்லி வைப்போம், இதில் போய் என்ன தப்பு இருக்கு? சரியா? ஓகே. பங்குச்சந்தைனா என்ன அப்படின்றத பற்றி ஒரு கற்பனை கதை. சரிங்களா? ஓகே. அது ஒரு தீவுங்க. ஒரு ஒரு பெரிய மெயின்லேண்டை ஒட்டி இருக்க ஒரு தனி தீவு. அது மெயின்லேண்ட் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கு. இந்த தீவில் மக்கள் இருக்கிறாங்க. மீன் பிடிக்கிறது, அது போக அங்கே காடு இருக்கு. அந்த காட்டை ஒட்டி சின்ன சின்ன மரத்தை வெட்டி எடுத்துட்டு போய், அதிகமாக மரத்தை விட்டால் அந்த காடு, அந்த தீவு ஃபுல்லாக காடு எல்லாம் போயிடும். கொஞ்சம் தேவையான மரத்தை வரி வெட்டிக்கிறது, மேக்ஸிமம் மீன் பிடிக்கிறது. மீன் பிடிச்சு அதை மெயின்லேண்டுக்கு வந்து விற்று அதில் தேவையான பண்டங்களை வாங்கின்னு வந்து இவங்க குடும்பம் நடத்துறது. இதுதான் அந்த தீவில் இருக்க பிரதானம். ஓகே. அந்த தீவில் புதுசாக ஒருத்தர் போகிறாரு, கூட ஒரு அசிஸ்டண்ட்டோடு போகிறாருன்னு வச்சுக்கலாம். போகிறாரு, போயிட்டு இது மாதிரி வந்து நான் வந்து புதுசாக வியாபாரம் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறேன். என்னன்னா இந்த தீவில் வந்து குரங்குகள் அதிகமாக இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால் குரங்கு இனங்களுக்கு பிடிச்சின்னு வந்து கொடுங்க. அந்த குரங்கனை எடுத்துகிட்டு போயிட்டு மெயின்லேண்டில் மருந்து புதுசாக அரிய ரகை மருந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, ஆயுர்வேதிக் மெடிசன். அதுக்கு எனக்கு குரங்குக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. மக்கள் எல்லாரும் பிஸி. ஓகே, யாரும் அதெல்லாம் கேட்டுக்கல. ரெண்டாவது, ஒரு குரங்கு பிடிச்சிட்டு வந்தால் நான் உங்களுக்கு வந்து 200 தரேன்றாரு. அன்னைக்கு தேதிக்கு அந்த தீவில் மீன் பிடிச்சாலே 300 கிட்ட வந்துடும். ஓகே, யாருமே கண்டுக்கல, என்னடா 200 வேற தரேன்றானே சொல்லிட்டு. யாரோ ரொம்ப மீன் பிடிக்கிறதுலேருந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேணும், ஒரு சேஞ்ச் ஒரு வேணுன்றவங்க மட்டும் ஒரு குரங்கு பிடிச்சின்னு கொடுத்தாங்க. அந்த கூலியும் அவங்களுக்கு பத்தலை, போயா அப்படின்ற மாதிரி விட்டாங்க. உடனே இவர் வந்து 400 ஏற்றுறாரு. 400 உடனே 1-2 பேர் மட்டும் 1-2 குரங்கு பிடிச்சிட்டு வந்து காட்டுக்கு போய் குரங்கு பிடிச்சிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து 400 கூலி வாங்குறாங்க. பட் யாருமே இன்ட்ரெஸ்ட் ஆகலை. சரி, இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தடாலடியாக 1000 ஏற்றுறாரு நம்ம ஆள். 1000 ஒரு நாளைக்கு நம்ம மீன் பிடிச்சா 300 தான் வருது, 3 மடங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தீவில் இருக்க மீன் பிடிக்கிறவங்கள பாதி பேர்கிட்ட, ஒரு கால்வாசின்னு சொல்லலாம், கால்வாசி பேர் சரின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போய் குரங்குங்களை தேடி பிடிச்சி, கொஞ்சம் உடனே போனோடனே அப்படியே கிடச்சிடாதுங்க. ஓகே, தேடி பிடிச்சி 1-2 நாள் ஆனாலும் தேடி பிடிச்சி எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. கொடுத்தோடனே 1000 பேமெண்ட் வாங்கினாங்க. கணக்கு பார்த்தாங்க, 3 நாள் ஆகுது, குறைஞ்ச அதிகபட்சம் 3 நாள் ஆகுது ஒரு குரங்கு பிடிக்கிறதுக்கு. 3 நாள் 1000 வருது, நமக்கு 100 தானே லாபம் வருது, நம்ம ஒரு நாள் மீன் பிடிச்சா 300 லாபம் வருதுன்னு சொல்லிட்டு மக்கள் அதிகமாக விருப்பம் செலுத்தல. ஓகே, யோசிக்கவே இல்லை. இந்த முறை அந்த வியாபாரி 1500 சொல்றான். ஓகே, இந்த முறை லாபம் கொஞ்சம் அதிகமாக வருதுன்ட்டு ஏற்கனவே கால்வாசி மக்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கு, மீன் பிடிக்கிறவங்க குரங்கு பிடிக்க போனாங்கல்ல, இந்த முறை பாதி மக்கள் 50% மக்கள் குரங்கு பிடிக்கிறதுக்கு உள்ள போயிட்டாங்க. போயிட்டு வராங்க, ஆள் அதிகமாகறாங்க. அதனால குரங்கு கிடைக்கிறது கஷ்டம். பட் கிடைச்சி பிடிபட்ட குரங்குக்கு 1500 ஸ்பாட் பேமெண்ட் கொடுக்கப்படுகிறது. ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னா நிறைய நிறைய மக்களுக்கு இவ்வளோ இவ்வளோ காசு வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுட்டு இது இது பண்ணலாம், ஐ மீன் குரங்கு பிடிக்கலான்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஏற்கனவே பாதி பேருக்கு மேலே இருக்கிறவங்க குரங்கு பிடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த வியாபாரிக்கு குரங்கு வர்றது கொஞ்சம் குறைவு, ஏன்னா ஆட்கள் அதிகமாயிட்டாங்க, குரங்கு கிடைக்கிறது சிரமம் அப்படின்றதுனால தடாலடியா 2000 அறிவிக்கிறான். முக்காவாசி பேர் தாண்டிட்டாங்க. இருக்கிறவங்க எல்லாம் செய்யற வேலையெல்லாம் விட்டுட்டு குரங்கு பிடிக்கிறது வேலையா போயிடுச்சு. அப்படி பிடிச்சிட்டு வந்த குரங்குக்கு 2000 ஸ்பாட் பேமெண்ட் கிடைக்குது. ஒன்றும் புரியல. இந்த இந்த முறை என்ன பண்றான் வியாபாரி, அதிரடியா 4000 4000 ஒரு குரங்கு நீங்க பிடிச்சிட்டு வந்தா 4000 ஸ்பாட் பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டேன்னொடனே அந்த மீன்பிடி கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே மீன் பிடிக்கிற தொழிலெல்லாம் விட்டுட்டு காட்டு உள்ளே கொடுத்துன்னு இருக்கிறாங்க. அந்த குரங்கு தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய அது ஒரு சின்ன தீவு தானேங்க. அந்த தீவுல எவ்வளவு காடு இருந்திருக்கும், அந்த தீவுல எவ்வளவு குரங்கு இருந்திருக்கும். ஓகே, இப்போ ஏறக்குறைய அங்க குரங்குகள் வந்து இது ஆயிடுச்சு, இல்லைன்ற ஒரு நிலைமை. எல்லா குரங்கும் இவன் இவன் வச்சுக்கிட்டு இருக்கான், அந்த வியாபாரி வச்சுக்கிட்டு இருக்கான். சரியா? இவன் என்ன பண்றான், அந்த வியாபாரி ட்ரிக்கியா என்ன பண்றான், ராத்திரி நேரத்துல 1-2 குரங்க தப்பிக்க விட்டுறான், காட்டுல எத்துமே விட்டுறான். அடுத்த நாள் அதே வேலையை அலைஞ்சிட்டு இருக்க யாராவது ஒருத்தர் வந்து அந்த குரங்கு பிடிபடுது, அவங்க எடுத்துட்டு வந்தோடனே ஸ்பாட் பேமெண்ட் 4000 கொடுக்குறான். ஓகேவா? அவ்வளவுதான். மக்கள் அப்படியே வெறியா இருக்கிறாங்க, என்னன்னு வெறியா இருக்கிறாங்க. இப்போ அந்த வியாபாரி ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்றான். என்ன சொல்றான்னா, ஐயா, எனக்கு இந்த குரங்கெல்லாம் பத்தாது. ஓகே, இன்னும் கூட எனக்கு குரங்கு வேணும். சரி, நீங்க எல்லாருமே தேடி உங்களுக்கு கிடைக்கலன்னு ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், இப்போ அதிரடியா ஒரு குரங்கு பிடிச்சிட்டு வந்தா 10,000.
அப்போவே ஸ்பாட் பேமெண்ட் வாங்கிட்டு போயிடுங்க. ஓகே, இந்த வேலையை இப்போ இந்த பேமெண்ட் கொடுக்குறது என் அசிஸ்டன்ட் பண்ணுவான், அந்த ஒரு அசிஸ்டன்ட் இவன் பண்ணுவான். நான் என்ன பண்ணுறேன், மெயின்லேண்டுக்கு போய் இந்த குரங்குகளை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இது எடுத்துட்டு வரேன். ஐ மீன் கூண்டு கூண்டு உள்ள ஒரு பெரிய படகு. ஓகே, கூண்டுகள்லாம் இவ்வளோ குரங்கி நாங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பெரிய பெரிய ஒரு கப்பல் நான் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு நான் போயிட்டு வரதுக்கு இத்தனை நாள் ஆகும். இப்போவும் சொல்கிறேன், 10,000 ரூபாய். ஒரு குரங்கு பிடிச்சிட்டு வந்தால் நீ இப்பயே 10,000 வாங்கிட்டு போயிட்டே இருங்க, என் அசிஸ்டன்ட் உங்களை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. எல்லாரும் ஊர் மக்கள் வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஓகே, 2-3 நாள் ஆகுது. இந்த முறையும் அந்த அசிஸ்டண்ட்டும் அதே வேலையை பண்ணுறான். அவங்ககிட்ட இருக்கிற ஒரு குரங்கு வந்து வேணும்னே, ஒரே ஒரு குரங்கு மட்டும் வேணும்னே காட்டில் எத்துமே விடுறான். அடுத்த நாளே அதே வேலையா ராத்திரி பகல அலைஞ்சிட்டு இருக்காங்க மக்கள். அடுத்த நாளே ஒருத்தன் கையில அந்த குரங்கு பிடிபடுது. அவன் கொண்டு வந்து இங்க கொடுக்குறான். கொடுத்த உடனே 10,000 ரூபாய் எடுத்துன்னு கொடுத்த உடனே மக்கள் அப்படியே வெறித்தனமா இருக்கிறாங்க, ஒரு குரங்கு கிடைக்க போதான்னு சொல்லிட்டு. ஓகே, யாராலையும் மெயின்லேண்டு போய் குரங்கு எடுத்துட்டு வர முடியாது. மெயின்லேண்ட்ல குரங்கே கிடையாது, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா அடுத்த கேள்வி உங்களுக்கு வரலாம், அந்த தீவு விட்டா வேற தீவுலயே குரங்கு இல்லையான்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வரலாம். அதுக்காக இப்படி போயிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு விஷயம் நடக்குது. அந்த அசிஸ்டண்டா இருக்கிறவன் வந்து ஊர் மக்களை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றான். ஐயா, இத மாதிரி ஒரு குரங்குக்கு 10,000 சொல்றாரு இந்த இவரு. கண்டிப்பா அவர் வந்து அந்த கப்பல் எடுத்துட்டு வரும்போது அந்த குரங்கு வாங்குற வியாபாரிகளோட தான் வருவார், அதுவும் எனக்கு தெரியும். ஓகே, இந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்றேன். எல்லா குரங்கும் என்கிட்ட தான் கண்ட்ரோல்ல இருக்குது. இப்ப காட்டுல குரங்கு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க 10,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய் கொடுத்துருங்க, உங்களுக்கு ஒரு குரங்கு நான் கொடுத்துட்றேன். ஓகே, நான் கிளம்பிடுறேன். அவன் வந்து பார்ப்பான், வந்து பார்த்தா கூண்டுல குரங்கு இருக்காது, அவன் வியாபாரியோட வந்திருப்பான். அவன் அனௌன்ஸ் பண்ணது ஒரு குரங்குக்கு 10,000. நீங்க என்கிட்ட குரங்கு இருக்குன்னு சொன்னா இப்போ எந்த வித கூச்ச நச்சமும் இல்லாம உங்ககிட்ட 10,000 கொடுத்து அந்த குரங்கு வாங்கிட்டு போயினே இருப்பான். ஏன்னா அவன் வந்து வரும்போது அவன் டீலரோட தான் வருவான், அவனுக்கு இவன் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவான். சரியா? இதுல உங்களுக்கும் லாபம் எனக்கும் லாபம்னோடனே மக்கள் என்ன சொல்றாங்க, ஐயா என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே. 1-2 பேர் பணம் இருந்தது, அவங்க உடனே 5,000 கொடுத்து ஒரு குரங்கு ஆல்ரெடி கூண்டா ரெடியா இருக்கு, ஒரு குரங்கு கூண்டோட எடுத்துட்டு போயிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து ஐயா என்கிட்ட பணம் இல்லை, அதுக்கு பதிலாக நாங்கள் வேற ஏதாவது தரட்டான்னு. சரி, வேல்யூபிள் மெட்டீரியலை கொடுங்க, கொடுக்கறது வேல்யூபிள் மெட்டீரியலை கொடுங்கன்னு எல்லாரும் அவங்க கிட்ட இருக்கிற தங்கம் வெள்ளி அது மாதிரி வேல்யூபிளா மூவபிள் அசட்ஸ், ஒரு சில பேர் வீட்டு பத்திரத்தை தான் கொடுக்குறாங்க. அசிங்கமா திட்டுறான், இந்த வீட்டு நான் தலைமையில தூக்கிட்டு போக முடியும்னு. ஓகே, மூவபிள் அசட்ஸா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு குரங்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஓகே, அங்கேயே இருக்கிறதுலேயே அது மீன்பிடி கிராமம் தானே, மொத்த பேரும் இப்போ எல்லார்கிட்டையும் இவங்ககிட்ட குரங்கு மொத்தம் தீர்ந்து போச்சு. எல்லார் வீட்டில் இருக்க சொத்துக்களும் இவங்ககிட்ட வந்துருச்சு. சொத்துக்கள்னா நகைகள் பணம் மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு கப்பலில் வச்சுட்டு இவன் கிளம்பி போயிட்டான். ஓகே, அவ்வளோதான். மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த முதலாளி வரதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் குரங்கு வச்சுக்கிட்டு. ஆனால் அந்த முதலாளி வந்த பாடில்லை. உண்மை என்னன்னா, அந்த அசிஸ்டண்ட் தான் ஒரிஜினல் முதலாளி. அந்த முதலாளின்றவன் கூலியாள். அவன் வந்து நடிக்கிறதுக்காக வந்து ஒரு நடிகர். அந்த அசிஸ்டண்ட் வச்சவன், அந்த அசிஸ்டண்ட் தான் ஒரிஜினல் முதலாளி. அவன் தான் கரெக்டாக முதல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு மக்களை எல்லாம் குரங்கு பிடிக்க வச்சு அதுக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்தது. அடுத்தது மக்கள் கிட்டேயே அந்த ஒவ்வொரு குரங்கும் 5,000 ரூபாய் மேனிக்கு திருப்பி கொடுத்தது. பாதி ரேட்டில் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். சொல்லிட்டு மக்களை ஒட்டு மொத்தமாக அந்த தீவை மொட்டை அடிச்சிட்டான். இன்னைக்கும் அந்த அந்த குரங்கோட ரேட்டு 10,000 தான். யாரு வாங்குற? அந்த முதலாளி வந்தா, அதாவது அந்த இந்த அசிஸ்டண்டால வைக்கப்பட்ட அந்த ஆள் வந்தா, இன்னைக்கும் அந்த குரங்குக்கு ரேட்டு 10,000 தான். ஆனா வாங்குறதுக்கு அந்த முதலாளி வரப்போதில்ல. இவங்க அது பைசா பெறாத அந்த குரங்கு 5,000 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சுட்டு அதுக்கு தீனி போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் ரியல் டைம். இது அப்படியே பங்கு சந்தையோட நீங்க வச்சு பார்த்துங்க. இது கொஞ்சம் உயர்நிலை புரிதல் வேண்டும். மீண்டும் விவாதிப்போம்.